வணக்கங்க. நாம இப்ப பார்க்க போற இடம் எதுனா மாஸ்டர் ஃபார்ம். அழகான இயற்கை எழில் சூழ்ந்த பண்ணை. இது எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருந்து 28 கிலோமீட்டர், திருச்சியில இருந்து 40 கிலோமீட்டர்னு 2 சிட்டிக்கும் நடுவுல இருக்கு. நம்ம செங்கிப்பட்டிக்கு பக்கத்துல இருக்க ஆச்சாம்பட்டி கிராமத்துல தான் இருக்கு. வாங்க இந்த மாஸ்டர் ஃபார்ம் பத்தி உள்ள போய் பார்க்கலாம். பாருங்களேன், 16 அடி அகலத்துல மிகப்பெரிய இரும்பு கேட்டு, சுத்திலும் செயின் லிங்க் கம்பி வேலி, சிசிடிவி கேமரான்னு சிறப்பான பாதுகாப்போட அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பண்ணைக்குள்ளார 1000 ஸ்கொயர் ஃபீட்ல அழகான பண்ணை வீடு இருக்கு. 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணையில வேலை பார்க்கிற பணியாளர்களுக்கு வீடும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0.3 ஏக்கர்ல மீன் வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி 2 பண்ணை குட்டைகள் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, பாசனத்துக்கு வசதியா பெரிய கிணறு ஒண்ணும் இருக்கு. இதோட இலவச மின் இணைப்பு வசதியோட 450 அடியில 5 போர்வெல்லும் இருக்கு. இது மட்டுமா, பண்ணையோட நீர்ப்பாசனத்துக்கு வசதியா பண்ணைய சுத்தி எல்லா இடத்துலயும் தண்ணீர் குழாய் பதிச்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, 8 ஏக்கர்ல இருக்க சந்தன மரத்துக்கு சொட்டு நீர் பாசனமும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த பண்ணையில 19.25 ஏக்கர்ல அல்போன்சா, பங்கனப்பள்ளி, ஹிமாம் பசந்த், சேலம், பெங்களூரா வகைகளை சேர்ந்த 2000 மாமரங்கள், 8 ஏக்கர்ல வருஷம் பூரா காய்க்கக்கூடிய 1700 சப்போட்டா பழ மரங்கள், பண்ணைய சுத்திலும் 2000 தேக்கு மரங்கள்னு 24 வருட மரங்கள் செழுமையோட இருக்கு. இதோட 7.25 ஏக்கர்ல 3 மாசத்துக்கு மேலான பராமரிப்போட 1800 சந்தன மரங்கள் இருக்கு. இது இன்னும் 15 ஆண்டுகள்ல பல கோடிகள்ல வருமானம் தரக்கூடியது. இதோட 1.5 ஏக்கர்ல நெல்லி மரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரங்கள்னு பல வகையான மரங்கள் இந்த பண்ணையில சிறப்பா பராமரிக்கப்பட்டு வருது. இயற்கை எழில் சூழ இருக்க இந்த மாஸ்டர் ஃபார்முக்கு பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் தூரத்துல எல்பிஜி கேஸ் பிளான்ட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், 4 கிலோமீட்டர்ல டிபி சானிட்டோரியம், பக்கத்திலேயே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்கு. இந்த ஃபார்முக்கு சரியான சாலை வசதியும் நிறைவான போக்குவரத்து வசதியும் இருக்கதால இங்க கோழி பண்ணை, மீன் பண்ணை, வசதியான ரெசார்ட் அப்படின்னு நிறைய தொழில் வாய்ப்புகளும் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம மாஸ்டர் ஃபார்ம் பத்தின தகவல்களை தெரிந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம்.